அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 100 நாள் வேலை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராமப்புற வறுமை ஒழிப்பிற்காக மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு சராசரியாக 50 நாட்களாவது வேலை வழங்க வேண்டும் என்றால் குறைந்தது 43 கோடி மனித நாட்கள் வேலை தேவைப்படும் நிலையில் அதில் சுமார் 1/4 பங்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டு இருப்பது போதுமானது அல்ல என பல்வேறு கட்சி தலைவர்கள் புகார்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து வெளியான அறிவிப்பில் கிராம பகுதிகளில் வறுமை ஒழிக்க இது எந்த வகையிலும் போதுமானதல்ல. ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணி வழங்கப்படும் நாட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு வெறும் 20 கோடி மனித நாட்கள் மட்டுமே மத்திய அரசு வழங்கியது. கடந்த ஆண்டில் தமிழக அரசால் மொத்தம் 31 கோடி மனித நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஊதியம் பொருட்களுக்கான செலவு என 3850 கோடியை தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டியுள்ளது. தொடர்ந்து பணி செய்யும் குடும்பங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தால் கூட ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக 16 நாட்கள் மட்டுமே வேலை வழங்க முடியும். தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வேலையை மட்டுமே தங்களின் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் போது ஆண்டுக்கு வெறும் 16 நாட்களுக்கு வேலை வழங்குவதன் மூலம் ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்க முடியாது, வறுமையும் போக்க முடியாது. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குடும்பங்களுக்கு குறைந்தது 50 நாட்கள் வேலை வழங்க 43 கோடி மனித நாட்கள் வேலை தேவைப்படுவதால் அந்த அளவுக்கு வேலை நாட்களை தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய 3850 கோடியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.